சேவல் கலை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஏகே. இன்றைக்கி எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்மளது ஒரு லைனாக ஒரு 4 பொட்டைங்க அடைப்படுத்து இருந்துச்சு இந்த வெயில் டைமில். அது எப்படி குஞ்சு பிரிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நேம் பார்த்தீங்களா, ஏகே காக்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு காக்கை பொட்டை. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஒரு 4 குஞ்சு இருந்தது. அதை பிரிச்சுட்டு ஒரு 8 முட்டை வச்சுது. பார்த்திங்களா 7 குஞ்சு பறிச்சிருக்குது. பார்த்திங்களா தெரியும், இந்த வெயில் டைமில் கூடிய 7 குஞ்சு பறிச்சிருக்கு. இது இல்லாத பார்த்திங்களா இங்கே ஒரு கருப்பு வெடை. மொத்தம் 4 வெடை, 4 நாள் 3 நாள் டிஃப்ரெண்ட்டில் 4 வெடை லைனாக அடைப்படுத்துச்சிங்க. லைனாக அடை வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுதான் குஞ்சு பறிச்சிருக்கு 7 குஞ்சு. மிச்சம் இருக்கிற 3 வெடைங்க எப்படி குஞ்சு பறிக்குன்னு தெரியல. அப்பப்போ காட்டுறேன். இங்கே பாருங்கள், பார்த்திங்களா தெரியும். இன்னொரு கருப்பு வெடை, பக்கத்துலேயே ஒரு கீரி வெடை. இங்கே பார்த்திங்களா தெரியும். நல்லா அடையல் படுத்திகிட்ருக்கு. லைனாக அடை வச்சுருக்கிறேன் 3 கோழிகளை. 4 வச்சுருந்தேன். அதோ பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு காக்கை போட்ட 7 குஞ்சு பறிச்சிட்ருக்குது. இதுக்கு 3 இன்னும் அடை படுத்துட்ருக்கு. இன்னும் குஞ்சு பறிக்கலை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அடிக்கடிக்கெலாம் வீடியோ போட மாட்டேன். எப்போயாவது ஒரு வீடியோ தான் போடுவேன். போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மட்டும்தான் வீடியோ போடுவேன். சும்மா தினைக்கும் வீடியோ போட்டுட்ருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அடை வச்சுருக்கிறேன்னு சொல்லிவிட்டு. இந்த வெயில் டைமில் கூட எல்லா குஞ்சுங்களும் பறிச்சிடும். மேக்ஸிமம் எல்லாமே 7 8 பறிக்கும் எல்லா கோழிங்களும். ஒவ்வொரு கோழி பறிச்சதோடனே நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டு காட்டுறேன். அப்போ தான் தெரியும். இந்த வெயில் டைமில் சில பேர் சொல்லுவாங்க, வெயிலெலாம் குஞ்சு பறிக்காது, முட்டைலாம் கூலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம அடை வைக்கிற இடம் எப்படி அடை வைக்கிறத பொறுத்து கண்டிப்பாக கோழிங்கெல்லாம் குஞ்சு நல்லாவே பறிக்கும். பார்த்தீங்களா தெரியும். நம்ம ஒரு கோழி 7 குஞ்சு பறிச்சிருக்கு. மிச்சம் 3 கோழி எத்தனை குஞ்சு பறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் பாருங்கள், இந்த வெடை தான். பார்த்தீங்களா தெரியும் பாருங்கள், 7 குஞ்சு பறிச்சிருக்குது. இதான் ஃபஸ்ட்டு முட்டை வச்சது. 7 குஞ்சு பறிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு ஆயத்தில் பறிச்சது ஒரு 4 குஞ்சு இருக்கும். அது ஒரு வெளியே பாருங்கள், ஒரு பட்டா, ஒரு மயில் பட்டா ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த கருப்பு வெடையோடது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு வெடையோட பட்டா தான் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மயில் பட்டா. பாருங்கள், வெயில் காலத்தில் எப்படி கோழிகளை பராமரிக்கிறது, எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த வெயிலுக்கு மேக்ஸிமம் நிறையா கோழிங்க எல்லாம் அம்மா போட்டு எல்லாம் ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து நிறைய கோழி சாகுது நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன தீர்வு, அதெல்லாம் வராது இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் நண்பர்களே. வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.